2024ஆம் ஆண்டு லஞ்ச குற்றச்சாட்டின் கீழ் 86 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டின் 6ஆம் மாதம் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் லஞ்ச குற்றச்சாட்டின் கீழ் 34 பேரும், ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் 29 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசு அதிகாரிகள், முன்னாள் அரசு அதிகாரிகளை எடுத்துக்கொண்டால் 2024ஆம் ஆண்டில் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் 58 பேரும், 2025 6ஆம் மாதம் 30ஆம் தேதி வரை லஞ்ச குற்றச்சாட்டின் கீழ் 28 பேரும், ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் 14 பேரும், மொத்தமாக 42 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2024இல் பொதுமக்கள் 28 பேர் லஞ்ச குற்றச்சாட்டின் கீழும், 2025 6/30 வரை லஞ்ச குற்றச்சாட்டின் கீழ் 6, ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் 3, மொத்தமாக 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2025 6/30 வரை அரசியல்வாதிகளின் உறவினர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மொத்தமாக லஞ்ச குற்றச்சாட்டின் கீழ் 86 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 2025இல் இதுவரை லஞ்ச குற்றச்சாட்டின் கீழ் 34 பேரும், ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் 29 பேரும், ஆக மொத்தமாக 63 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் அதன் கீழ் செயற்படும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு இதற்கு முன்னர் இருந்த சட்டங்களை விடவும் பாரிய அதிகாரங்கள் பலவும் கிடைக்கப்பெற்றுள்ளன. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் தவறான விசாரணைகளுக்கான வழக்கு தொடர்வதை தவிர்த்து நிவாரணத்தை நோக்கி ஆணைக்குழு அவதானம் செலுத்தியுள்ளது. 2025 முதல் 2029ஆம் ஆண்டுக்கான ஊழலுக்கு எதிரான தேசிய செயற்பாட்டு திட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்காக 2025 3ஆம் மாதம் 24ஆம் தேதி அமைச்சரவை அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் பல துறைகளையும் நோக்காக கொண்டு எதிர்வரும் 5 வருடங்களுக்குள் முன்னெடுக்க வேண்டிய பல நடவடிக்கைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன.